தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளைனா என்ன, பவர் சப்ளை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர்னால் என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். உங்களுடைய ஐஎஸ்ஐ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர்லாம் ஒரு சிமுலேஷன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வோல்டேஜ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஐஎஸ்ஐ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன் வோல்டேஜ் டிவைடர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் பவர் சப்ளை சர்க்யூட்டுங்கிறப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருவோம். பவர் சப்ளை சர்க்யூட் எதுக்காக யூஸ் பண்ணோம், ஏசி டு டிசி கன்வர்ஷனுக்காக பண்ணோம். அதுவும் கான்ஸ்டன்ட் 5 வோல்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 7H ஃபைவ் யூஸ் பண்ணிங்க. எனக்கு ஒரு இடத்துல 1 வோல்ட் வேணும், இல்லை 1.2 வோல்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் அகெயின் அதுக்குன்னு 7H போட முடியுமா? அப்போ அதுக்காக என்ன ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் போடலாம். அப்போ அந்த சர்க்யூட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமன்ஸ் மோடில் போய்ட்டு ஒரு 10K ரெசிஸ்டர் மட்டும் எடுக்கப்பாங்க. 10K அப்படிங்கும்போது ரெசிஸ்டர், அப்போ ரெஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ரெஸ்ன்னு டைப் பண்ணிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ரெசிஸ்டர் எடுத்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். எகைன் இன்னொரு ரெசிஸ்டரையும் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு தகுந்த மாதிரி நான் ஜூம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ், நான் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணுறேன், ரொட்டேட் கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெசிஸ்டரையும் இந்த ரெசிஸ்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணும். இந்த சர்க்யூட் தான் வோல்டேஜ் டிவைடர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே 5 பவர் கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு. ஓகே, அது அவுட்புட் எப்படி நான் செக் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மல்டிமீட்ரு நீங்கள் ரியல் டைமில் செக் பண்ணிங்க அப்படின்னா மல்டிமீட்ரு செக் பண்ணுங்கள். இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா டிசி வோல்ட் மீட்டர்னு இருக்கும். இதை எடுத்துங்க. இதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்க. பாசிட்டிவ் எண்டை போய் சென்டரில் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்த கொடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டு. அப்போ அந்த 5 வோல்ட்லேருந்து எனக்கு எவ்வளோ அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ கிரவுண்ட் பண்ணோன்னையும் இப்போ இதை என்ன பண்ணுறேன், நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணால் அப்புறம் எனக்கு என்ன ஆகுது, 2.5 வோல்ட் வருது. ஓகே, அப்போ அந்த 2.5 வோல்ட் எப்படி வந்துச்சு, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய நோட் பேடை ஓப்பன் பண்ணிட்டேன். நோட் பேடை ஓப்பன் பண்ணிட்டு வி அவுட். ஓகே, இதோட ஃபார்முலா வி அவுட், விங்கிறது கேப்ஸில் போட்டுங்க, அவுட்டுங்கிறது ஸ்மாலில் போடுங்க. கீழே ஈக்குவல் டு வி இன் மல்டிப்ளை டாட் போடுவோம்ல, அப்போது டாட் R2 டிவைடட் R1 ப்ளஸ் R2. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு தெரியாத வேல்யூ வந்து வி அவுட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், வி அவுட்டுங்கிறத ஆப்ஷனாக நான் வெளியே தான் வச்சுருக்கேன். இப்போ அதனால் எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. வி அவுட். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன, அதை ஃபஸ்ட்டு ரைட் அப் பண்ணிக்கலாம். இப்போ வி இன் அப்படின்னா என்ன அர்த்தம், 5 வோல்ட்டு. இப்போ வி இன் ஈக்குவல் டு 5 வோல்ட். R2ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது R1 R2 ரெண்டுமே என்ன பண்ணிக்கிறேன், 10K யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போது R2 ஈக்குவல் டு 10 கிலோ ஓம். ஓகே, கிலோ ஓம் நீங்கள் என்ன பண்ணணும், ஓமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ஓமுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், 10 கிலோ ஓம் அப்படிங்கிறது 10,000 அப்படின்னு மாறும். 3 ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து R1 அதே தான். ஓகே, R1 R2 ரெண்டுமே சேம் தான். இப்போ என்ன பண்ணுறேன், R1க்கும் அதே 10K. R1 ஈக்குவல் டு 10K ஈக்குவல் டு 10,000. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறப்போ வி இன் அப்படிங்கிறது 5, R2 அப்படிங்கிறது என்ன அர்த்தம், 10,000 அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஓகே, 10க்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் வந்து ஆட் பண்ணிங்க. அடுத்து என்ன பண்ணோம், இந்த 5க்கு இடையில இந்த ஸ்டார் சிம்பிள் போடுங்க, ஏன்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன். இப்போது மல்டிப்ளிகேஷன் டிவைடட் R1 அப்போது 10,000
ப்ளஸ் 10,000. ஏன்னா R1 R2 என்னது நமக்கு 10,000. அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி தானே எழுதணும். அப்போது வி அவுட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக வச்சுக்கலாம், அதே நேம் தான். அப்போது 5 ஸ்டார் ஆஃப் 10,000 டிவைடட் 20,000. ஓகேவா. அப்போ என்ன ஆச்சு, இங்கே 20,000 இருக்குது, இங்கே மேலே வந்து 10,000 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இதில் 4 ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு 4 ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த 4 ஜீரோவை நம்ம லிஸ்ட் எழுதணும். அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்து வேல்யூ வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே மேலே 4 ஜீரோ இருக்குது. ஓகேவா. கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, 4 ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த 0 நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், 5 ஸ்டார் ஆஃப் 1 டிவைடட் 2. ஓகே. ஏன்னா நான் இங்கே இருக்க ஜீரோ வந்து ரிமூவ் பண்ணுறேன், ஏன்னா டிவைடடில் தானே இருக்குது. அப்போ கீழே இருக்க ஜீரோவும் ரிமூவ் பண்ணலாம், மேலே இருக்க ஜீரோவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இருக்குது, மேலே வந்து 1 இருக்குது, கீழே வந்து 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணேன், இந்த 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம், 0.5ன்னு கொடுக்கலாமா. ஏன்னா 0 வச்சு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு 0 ஆட் பண்ணுவோம். அப்போது 0.5. ஓகே. அப்போ நமக்கு இங்கே வர அவுட்புட் என்னவாக தான் இருக்கும், 0.5. ஓகே. இப்போ என்ன பண்ணும், 0.5ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் என்னது, உங்களுக்கான வி அவுட்டு. 5 மல்டிப்ளை ஆஃப் 0.5. இப்போ என்ன பண்ணலாம், நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். கால்குலேட்டர் 5 ஸ்டார் ஆஃப் 0.5. இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வருது. ஓகே. நம்மளுடைய வி அவுட்டை வந்து கரெக்டாக இருந்துச்சா. அப்போ நம்ம போட்ட வேல்யூ வந்து 2.50. ஓகே. நமக்கு வர அவுட்புட்டும் இதே தான். இப்போ நீங்கள் 5 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா 2.50 வரும். ஒருவேளை நீங்கள் வந்து நீங்கள் 12 வோல்ட்டு தரீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன், அதுக்கு தகுந்த மாதிரி 12 வோல்ட் நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வரும். ஓகே. அப்போ 6 வோல்ட் வரும். ஏன்னா நம்ம போட்டுக்கிறது ரெண்டுமே 10K சேம் ரெசிஸ்டர். அப்படிங்கும்போது என்ன ஆகும், அதோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக தான் இருக்கும். ஓகே. அதில் எந்த இஷ்யூ இருக்காது. இந்த இதில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி IoT மாடலுக்கு எப்படி கோடிங் ரைட்டாக பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணலாம். பவர் சப்ளைக்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.